இந்த அடிக்கிற மழைக்கு ஏதாவது சூடா ஈவினிங் சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கும். அதனால இன்னைக்கு வெங்காய போண்டா செய்யலான்னு எல்லாமே கட் பண்ணி வச்சிருந்தேன். 10 நிமிஷத்துல சூப்பரா செஞ்சிடலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கட்டி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துட்டு 1 கப் அளவு கடல மாவு சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு எதுவுமே சேர்க்க போறதில்ல. இதுவே சரியா இருக்கும். நல்லா வரும் போண்டாவும். கூட ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட மிளகாத்தூள், உப்பு சேர்த்துட்டு ஈரப்பதம் இதிலேயே இருக்கும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி தெளிச்சு மட்டும் நம்ம பெசஞ்சிக்கலாம். இந்த அளவு கெட்டியா பெசஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இப்ப நல்லா எண்ணெய் காஞ்சது குட்டி குட்டி உருண்டையா போட்டு பொரிச்சு எடுத்துட்டா அவ்வளோதான். இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். காஃபி கூடயும் சூப்பரா இருக்கும். இது பேரே அவசர போண்டா தான். யாராவது கெஸ்ட் வந்தா டக்குன்னு மாவ கலந்து உருட்டி போடுறது. உங்க வீட்லலாம் இந்த மாரி போண்டா செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல எப்பயுமே செய்வோம். யாராவது கெஸ்ட் வந்துட்டா டக்குன்னு செய்றதுக்காக. சூப்பரா இன்னைக்கு கிரிஸ்பியா இருந்தது போண்டாவும். சூடா காஃபி கூட டேஸ்ட்டா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. நான் எப்பயுமே இந்த போண்டா ரெசிபி மட்டும் தான் செய்வேன். அதனால வேற ஏதாச்சும் ரெசிபி இந்த மாரி ஈஸியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் செஞ்சு பார்க்குறேன்.